தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சுஸ்ரீ பாசுரி சௌராஜ். நன்றி சபாநாயகர் அவர்களே. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் திருத்த மசோதா 2026 ஆதரித்து நான் பேசுகிறேன். சபாநாயகர் அவர்களே, இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருத்தம். இது அவசியமானது மட்டுமல்ல, இன்றைய காலத்தின் தேவையாகவும் உள்ளது. இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருப்பது பிரதமர் மோடியின் அக்கறையையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு போட்டித் தேர்வில் முறைகேடு நடந்தால் அதன் பாதிப்பு அந்த தேர்வை எழுதும் மாணவரை மட்டும் பாதிப்பதில்லை. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பாலை சூடாக்கி தனது குழந்தைக்கு கொடுக்கும் தாயையும் அது பாதிக்கிறது. தனது ஆசைகளை துறந்து குழந்தையின் கல்வி கட்டணத்தை செலுத்தும் தந்தையையும் அது பாதிக்கிறது. வினாத்தாள் கசிவு என்பது மிக கடுமையான குற்றம் என்று பிரதமர் மோடி அவர்களே கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவை கடுமையான குற்றமாக கருதுவது வெறும் பேச்சல்ல, அது இந்த அரசின் உறுதியான நோக்கம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்தான் இந்த திருத்தம் இன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. சபாநாயகர் அவர்களே, சட்டம் என்பது உயிரோட்டமுள்ள ஓர் அமைப்பு. அது எதிர்கொள்ளும் சவால்களுக்கு ஏற்ப தொடர்ந்து மேம்பட வேண்டும். நம்மை போன்ற மிகப்பெரிய சிக்கலான ஜனநாயகத்தில் தேர்வு என்பது திறமைக்கு மதிப்பளிக்கும் மிக நேர்மையான நடைமுறையாகும். ஏனெனில் ஒரே நேரத்தில் ஒரே தேர்வறையில் ஒரு தொழிலாளியின் மகனும் ஒரு நிறுவனத்தின் CEO மகளும் அமர்ந்து ஒரே கேள்விகளுக்கு பதிலளித்து ஒரே அளவுகோலின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறார்கள். அத்தகைய தேர்வில் முறைகேடு நடந்தால் இந்தியாவின் கடினமாக உழைக்கும் மாணவர்களின் புனிதமான நம்பிக்கை பாதிக்கப்படுகிறது. இந்தியாவில் முயற்சிக்கும் திறமைக்கும் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்ற அமைதியான நம்பிக்கை சிதைக்கப்படுகிறது. தற்போது தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் மாபியா கும்பல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. கிராஸ் ஸ்டேட் கிரிமினல் நெட்வொர்க் உருவாகியுள்ளன. இன்று கொண்டு வரப்பட்டுள்ள இந்த மசோதா விசாரணை அதிகார வரம்பு தொடர்பான குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இந்த மசோதாவின்படி விசாரணைக்காக மத்திய அரசு சிறப்பு பணிக்குழுவை அமைக்க முடியும். விசாரணை தொடங்கியவுடன் நீதி விரைவாக கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கும். ஏனெனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்திலும் சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்க இந்த மசோதா வழிவகுக்கிறது. அது மட்டுமல்ல, விசாரணை அமைப்புகள் முழு விசாரணையையும் 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும். விரைவு நீதிமன்றம் வழக்கின் முழு விசாரணையையும் 3 மாதங்களுக்குள் முடித்து தீர்ப்பு வழங்க வேண்டும். வழக்கை தினந்தோறும் விசாரிப்பதோடு இது போன்ற வழக்குகளை மட்டுமே கையாளுவதற்காக சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள். தேவையற்ற வாய்தாக்களை நீதிமன்றம் வழங்காது. ஏதேனும் ஒரு தரப்பு வாய்தா கேட்டால் அதற்கான காரணங்களை நீதிபதி எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். மேல்முறையீடு செய்து வழக்கை நீண்ட காலத்திற்கு இழுத்தடிக்கலாம் என்று யாராவது நினைத்தால் அதற்கும் இந்த திருத்தம் முற்றுப்புள்ளி வைக்கிறது. மேல்முறையீடு நேரடியாக உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு செல்லும். அந்த மேல்முறையீட்டு விசாரணையும் 3 மாதங்களுக்குள் முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். தலைவர் அவர்களே, நானும் ஒரு வழக்கறிஞர் தான். சட்டத்தில் எங்களுக்கு எப்போதும் கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு முக்கிய கோட்பாடு ஜஸ்டிஸ் டிலேய்டு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. இந்த கோட்பாடு தான் இந்த திருத்தத்தின் ஆன்மாவாக மாறியுள்ளது. இதற்காக பிரதமர் மோடி அவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவான நீதியை உறுதி செய்வதுடன் தண்டனைகளையும் இந்த திருத்தம் மேலும் கடுமையாக்குகிறது. உதாரணமாக, சாதாரண குற்றவாளியாக இருந்தாலும் இனி 10 லட்சம் அல்ல 50 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் இதற்கான சிறை தண்டனையும் முன்பு இருந்த 3 முதல் 5 ஆண்டுகள் என்பதிலிருந்து தற்போது 5 முதல் 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் ஏதேனும் ஒரு சர்வீஸ் புரோவைடர் குற்றத்தில் ஈடுபட்டால் அவருக்கான அபராதம் 5 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அவர் 8 ஆண்டுகளுக்கு தடை செய்யப்படுவார். அது மட்டுமல்ல, இதில் ஏதேனும் ஒரு குற்ற அமைப்பு அல்லது திட்டமிட்ட ஆர்கனைஸ் கிரைம் இருப்பது கண்டறியப்பட்டால்
குறைந்தபட்ச அபராதம் 10 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். எனவே சபாநாயகர் அவர்களே, இந்த திருத்தம் திறமைக்கு பாதுகாப்பளிக்கிறது, நியாயத்தன்மையை நிலைநாட்டுகிறது. இது விரைவான விசாரணைக்கு வழிவகுக்கிறது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வழக்கு விசாரணையை முடிப்பதற்கான நடைமுறைகளை ஏற்படுத்துவதுடன் ஒட்டுமொத்த தேர்வு முறையிலும் நிறுவனங்களின் பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்துகிறது. ஆனால் சபாநாயகர் அவர்களே, இந்த சீர்திருத்தம் தனிப்பட்ட ஒன்றல்ல, வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இளைஞர்கள் தலைமையிலான வளர்ச்சி என்ற அடிப்படை மந்திரத்தை முன்வைத்தவர் பிரதமர் மோடி. அதனால்தான் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி மூலம் நாட்டின் இளைஞர்களுக்காக தனது நேரத்தை தனிப்பட்ட முறையில் ஒதுக்கியுள்ளார். நமது நாட்டின் மாணவர்கள் தேர்வை கண்டு அஞ்சுபவர்களாக இல்லாமல் தேர்வை தைரியமாக எதிர்கொள்ளும் எக்ஸாம் வாரியர்ஸாக உருவாக வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மோடி அரசின் தொடர் முயற்சிகளால் கல்வித்துறையில் ரிஃபார்ம் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து பயணித்து வருகிறது. சபாநாயகர் அவர்களே, கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கையும் மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கையும் 2 மடங்காக உயர்ந்துள்ளன. அது மட்டுமல்ல, முன்பு 16ஆக இருந்த IIT-களின் எண்ணிக்கை தற்போது 23ஆக உயர்ந்துள்ளது. 13ஆக இருந்த ஐமகளின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. செயல்பாட்டில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனங்களின் எண்ணிக்கை 7லிருந்து 20ஆக மோடி அரசின் ஆட்சி காலத்தில் உயர்ந்துள்ளது. மேலும் மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 60%த்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. உயர்கல்வி மாணவர் சேர்க்கை புள்ளி விவரங்களை பொறுத்தவரை தற்போது கூடுதலாக 91 லட்சம் மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர். அவர்களில் 50 லட்சம் பேர் மாணவிகள். மேலும் சிசி மாணவர்களின் சேர்க்கை 44% அதிகரித்துள்ளது. சபாநாயகர் அவர்களே, இந்த விரிவாக்கம் என்பது வெறும் கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மட்டுமல்ல, இது சமூக நீதியின் விரிவாக்கம். ஆனால் மோடி அரசு சீர்திருத்தங்களை கல்வி நிறுவனங்களுடன் மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை. கல்வியை டிஜிட்டல் மயமாக்கி டிக்ஷா தளத்தின் மூலம் ஒவ்வொரு குழந்தையின் மொபைல் போனுக்கும் கல்வியை கொண்டு சென்றுள்ளது. பாத்ஷாலா மூலம் முழு நூலகத்தையும் மாணவர்களின் கைகளுக்கு கொண்டு சேர்த்துள்ளது. CUET போன்ற ஒரே நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்தியதன் மூலம் மாணவர் சேர்க்கை நடைமுறை மேலும் வெளிப்படையானதாக மாற்றப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் இந்திய கல்வி முறை கடுமையான பாடப்பிரிவு கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாணவர் உயிரியல் பாடத்துடன் இசையையும் படிக்க விரும்பினால் இனி தனது திறமைக்காக 2இல் ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை. திறமை என்பது சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்படக்கூடாது, கல்வி பாடப்பிரிவுகளை சார்ந்தும் இருக்கக்கூடாது என்பதை மோடி அரசு உறுதி செய்துள்ளது. கல்வி வாய்ப்புகள் விரிவடையும் போது அவற்றில் நியாயத்தன்மை மற்றும் பாரபட்சமின்மையை உறுதி செய்வதும் அவசியம். அதைத்தான் இந்த 2026 திருத்த மசோதா உறுதி செய்கிறது. சபாநாயகர் அவர்களே, கடந்த 2 ஆண்டுகளாக இந்த அவையில் நான் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால், விவாதங்கள் உண்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும், கட்டமைக்கப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும், முன்முடிவுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. எனவே உங்கள் வாயிலாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சக உறுப்பினர்களுக்கு சில விஷயங்களை தெரிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஜாமீன் வழங்குவது அரசு அல்ல, இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் தான். ஜனநாயகத்தில் நீதித்துறை என்பது நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்திலிருந்து சுதந்திரமானது. இரண்டாவதாக, வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வுகளில் முறைகேடு போன்ற பிரச்சனைகள் 2014க்கு பிறகுதான் உருவானது என்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் ஆதரவாளர்களும் சில எதிர்க்கட்சி ஆதரவாளர்களும் உருவாக்க முயற்சிக்கின்றனர். சபாநாயகர் அவர்களே, ஊடகங்களில் வெளியான தகவல்களை உண்மை என்று எடுத்துக்கொண்டால் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் 2014க்கு முன்பு காங்கிரஸ் தலைமையிலான UPA அரசு ஆட்சியில் இருந்த காலத்திலும்
ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மொத்தம் 22 முறை வினாத்தாள்கள் கசிந்து தேர்வுகள் ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவற்றில் காங்கிரஸ் தலைமையிலான UPA அரசின் அதிகார வரம்பிற்குள் நேரடியாக மத்திய அரசின் கீழ் நடைபெற்ற 6 தேர்வுகளும் அடங்கும். சபாநாயகர் அவர்களே, IMSPG தேர்வு 2006, ICAI CPT தேர்வு 2007, கிளாட் 2009, ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரிய தேர்வு 2009, AIEEE 2011, SSCCG தேர்வு 2013 ஆகிய தேர்வுகளின் வினாத்தாள்களும் கசிந்தன. இவை அனைத்தும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான UPA அரசு ஆட்சியில் இருந்தபோது நடந்தவை. இப்போது மாநிலங்கள் தொடர்பான சில புள்ளி விவரங்களை முன்வைக்க விரும்புகிறேன். ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தபோது நீட் RPSC மூத்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வு, காவலர் ஆட்சேர்ப்பு தேர்வு, வனக்காவலர் ஆட்சேர்ப்பு தேர்வு மற்றும் CHMO ஆட்சேர்ப்பு தேர்வு ஆகியவற்றின் வினாத்தாள்கள் கசிந்தன. மேற்கு வங்கத்தில் DMC ஆட்சியில் இருந்தபோது ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முறைகேடு வழக்கில் மோசடி மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து 27,753 நியமனங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. அது மட்டுமல்ல, தெலங்கானாவில் BRS அரசு ஆட்சியில் இருந்தபோது TSPSC தேர்வு வினாத்தாள் கசிந்தது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி அரசு ஆட்சியில் இருந்தபோது காவலர் ஆட்சேர்ப்பு தேர்வு வினாத்தாள் கசிந்தது. அப்போது தேர்வுகளில் ஆள் மாறாட்டம் செய்து விடையளிக்கும் சோல்வர் கேங்ஸ் மற்றும் திட்டமிட்டு தேர்வு மோசடிகளில் ஈடுபடும் கும்பல்கள் செயல்பட்டு வந்தன. சமீபத்தில் இதே ஆண்டில் பஞ்சாபில் நடைபெற்ற ஒரு தேர்வில் புளூடூத் போன்ற உயர் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி தேர்வில் முறைகேடு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இது உண்மையிலேயே கொள்கை சார்ந்த போராட்டம் என்றால் ஆட்சியில் இருப்பது யார் என்பதை பொறுத்து அந்த கொள்கை எப்படி மாற முடியும் என்று எதிர்க்கட்சியினரிடம் கேட்க விரும்புகிறேன். சற்று முன்பு அவர்கள் அப்போதைய மத்திய கல்வி அமைச்சரை பற்றி பேசினார்கள். ஆனால் மாண்புமிகு கைரவ் கோகோய் அவர்கள் இதுவரை பஞ்சாப் கல்வி அமைச்சரின் ராஜினாமாவை கோரியுள்ளாரா இல்லையா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஒரே தொழில்முறை தேர்வு நடத்தும் அமைப்பு வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்தது. 1986 ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை 1992 ஆண்டு செயல் திட்டமாக நடைமுறைக்கு வந்தபோது இந்த கோரிக்கை எழுந்தது. 2010 ஆண்டில் IIT இயக்குநர்கள் குழுவும் இதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியது. ஆனால் இந்த கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியும் UPA அரசும் புறக்கணித்தன. ஏன்? இந்த நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து அவர்கள் அக்கறை காட்டவில்லை. இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவது குறித்த கவலை அவர்களுக்கு இல்லை. அதன் பிறகு நரேந்திர மோடி தலைமையிலான NDA அரசு ஆட்சிக்கு வந்தது. 2017 ஆண்டில் தேசிய தேர்வு முகமை உருவாக்கப்பட்டது. சபாநாயகர் அவர்களே, காங்கிரஸ் தலைமையிலான UPA அரசு கொள்கை ரீதியாக ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்ற இடத்தில் இன்றைய ஜென் Z மொழியில் சொல்வதானால் மோடிஜி கிளாக்ட் இட். அதாவது மோடி அவர்கள் அந்த பிரச்சனையை சரியாக கண்டறிந்து அதற்கான சட்ட ரீதியான தீர்வை வழங்கினார். நரேந்திர மோடி அரசு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக வலுவான சட்டத்தை கொண்டு வந்தது. இன்று அந்த சட்டம் இந்த திருத்தத்தின் மூலம் மேலும் கடுமையாக்கப்படுகிறது. ஆனால் எதிர்க்கட்சியினர் செய்ததெல்லாம் அரசியல் சந்தர்ப்பவாதத்தை தேடியதுதான். தலைவர் அவர்களே, வித்தியாசம் தெளிவாக உள்ளது. இது அரசுகளுக்கு இடையேயான வித்தியாசம் மட்டுமல்ல, சிந்தனை முறைகளுக்கு இடையேயான வித்தியாசமும் கூட. UP அவின் மந்திரம் டிலே, டிஃப்ளெக்ட், டினை. மோடியின் மந்திரம் டிடெக்ட், டிசைட், டெலிவர். சபாநாயகர் அவர்களே, எனது உரையை
நிறைவு செய்வதற்கு முன்பு ஒன்றை தெளிவாக கூற விரும்புகிறேன். இது அரசியலை பற்றியது அல்ல. இது இந்த நாட்டின் இளைஞர்களை பற்றியது. இந்த நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் என்பது எந்த அரசியல் சித்தாந்தம் அல்லது கட்சியின் வேறுபாடுகளையும் விட மேலானது. அதனால்தான் இந்த அவையின் தளத்திலிருந்து அனைத்து வகையான தேர்வு முறைகேடு மாபியாக்களுக்கும் நான் எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன். இந்த அவையின் உறுதியை விட நீங்கள் பெரியவர்கள் அல்ல. மேலும் உங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இந்த அவையின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த திருத்த மசோதாவை இன்று ஒருமனதாக நிறைவேற்றுங்கள். இனி எந்த வினாத்தாளும் விற்கப்படாது. எந்த இளைஞரின் கனவும் தலைகுனியாது. இளைஞர்களின் எதிர்காலத்தை கொள்ளையடிப்பவர்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னால் தான் இருப்பார்கள். ஜெய் ஜெகநாத். மிக்க நன்றி.